ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட்டிங் எ டேட்டா பேஸ் அண்ட் டேபிளும் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதில் டேபிள் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம், இன்சர்ட்டிங் வேல்யூஸ். ஓகேவா, அவ்வளோதான். அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இது ஒரு நம்மளோட MySQL தனியாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு டேபிளையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னது, எஸ்கியூஎல்ல ஒரு டேட்டா பேஸ் உள்ள ஒரு டேபிள். ஓகே, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற குவரிலாம் அப்படியே நான் இங்கே டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்றத ஆல்ரெடி காமிச்சிடும். இப்போ MySQL இருக்கு, எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்கு, கிரிக்கெட் ஒன்று இருக்கு, ஸ்டோர் ஒன்று இருக்கு, ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுமா, கிரியேட், அது கேப்ஸ்லையும் பண்ணலாம் ஸ்மால்லையும் பண்ணலாம். நம்ம வச்சுனா கிரியேட் டேட்டாபேஸ் டெமோன்னு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். டெமோ. ஓகே, டெமோன்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்னா இங்கே கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது வரும். இங்கே க்ரீன் டிக் பார்த்தாலே கிரியேட் ஆயிடுச்சுன்னு வரும். இந்த இது கொடுத்தோம்னா இந்த ஒரு இது மட்டும், அதாவது இந்த லைன் மட்டும் ரன் ஆகும்னா, இந்த இது ஃபுல் லைன் ஃபுல் எல்லாமே ரன் ஆகணும்னா இந்த இதை கிளிக் பண்ணணும். இங்கே நான் தெரியாமல் இப்போ கிளிக் பண்ணனா எனக்கு எரர் வரும். ஏன்னா cannot create database demo, database exist, அதாவது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. இப்போ நம்ம ஷோ பண்ணி பார்ப்போமா. ஸோ நம்ம டெமோ கிரியேட் பண்ணது இது இருக்கு, செகண்டாகவே இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நான் வந்து இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து MySQL கிட்ட சொல்லணும்ல எந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போகணும்னு. ஸோ நான் வந்து டெமோவில் தான் சேவ் பண்ண போகிறேன்னா யூஸ் டெமோ. ஓகே, யூஸ் டெமோ கொடுத்தனா டிக் வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து டெமோன்ற டேட்டா பேஸ் உள்ளே இருக்கேன். ஓகே, இங்கே வந்து நான் கிரியேட் டேபிள் பண்ணுமா, கிரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து டெமோனே வச்சுக்கிறேன், டெமோ. இங்கே வந்து ஒரு பிராக்கெட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, என் பிராக்கெட்குள்ளே டெமோவில் வந்து சும்மா வந்து நேம்னு எடுத்துக்கிறேன். இங்கே நேம்னு போட்டு வேர் கேர் 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா என்னோட நேமில் வந்து 100 கேரக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 100 கேரக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்றத வேர் கேர். இப்போதைக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்னென்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்ட்டுனா எதுக்கு, இன்டீஜருக்கு, வேர் கேரக்டர்னா வேரியபிள் கேரக்டர் அப்படின்றத நம்ம கேரக்டர்னு வச்சுப்போம். கேரக்டர் இன்ட்டுக்கு வந்து நம்ம சைஸ் கொடுக்க தேவையில்லை, பட் கேரக்டருக்கு நம்ம சைஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நேம் கொடுத்தாச்சா. அடுத்து வந்து ஏஜ் வந்து இன்ட்டுனே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபோன் நம்பர் வாங்க போகிறோம். ஃபோன் நம்பர் பிஹெச் ஃபோன் நம்ம வந்து இன்டிஜர் அப்படி நம்ம வாங்கலாம், அப்படியும் வாங்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. ஸோ டெமோக்குள்ளே தான் இருக்கோமா. இப்போ வந்து நான் அந்த டேபிளை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் டெமோ. இப்போ நான் கிரியேட் பண்ண டேபிள் வந்துருச்சு. இங்கே என்னன்னா இதை கீழே ஊத்துறேன். இங்கே இந்த ஆஸ்ட்ரிக்ன்றது என்னன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்றது அர்த்தம். ஆஸ்ட்ரிக்ன்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு வானா, இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை, ஏஜை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா அதனோட ஏஜ் காலம் மட்டும் வரும். அதே ஃபோன் நம்பர் மட்டும் எடுத்துட்டு வானா ஃபோன் நம்பரை மட்டும் எடுத்துட்டு வரும். அதே நான் ஆஸ்ட்ரிக் போட்டேன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரும். ஓகேவா. ஸோ கிரியேட் பண்ணியாச்சா. கிரியேட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணுமா. நம்ம இன்சர்ட் இன்டூ எதுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம், டெமோக்குள்ள. வேல்யூஸ் இங்க நம்ம கொடுத்துருக்காபடியே தான் கொடுக்கணும். நேமு, ஏஜ், ஃபோன் நம்பரா. ஸோ நேம் ஏபிசின்னு வச்சுக்கிறேன், ஏஜ் வந்து 5ன்னு வச்சுக்கிறேன், ஃபோன் நம்பர் சம்திங் இப்படி கொடுத்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும், நான் இங்கே கொடுத்த வேல்யூஸ் அப்படியே வந்திருக்கும் பாருங்க. நேமுக்கு ஏபிசி, ஏஜுக்கு 5, ஃபோன் நம்பருக்கு சம்திங் நான் இங்கே கொடுத்துருக்குது வந்திருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் வேல்யூ கொடுக்கறது. மல்டிபிள்னா கொடுத்துட்டு கமா கொடுத்து
ஸோ இது வந்து சிபிடின்னு வச்சுப்போம். இது வந்து சம்திங். ஓகே, இப்போ இதையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி செலக்ட் கொடுத்தேன்னா மூணு மூணு ரோ வந்திருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஏபிசி, செகண்ட் கொடுத்த சம்திங் ஹெச்ஜிஎஃப்ஜே, அதுக்கப்புறம் சிபிடி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிள்குள்ளே நம்ம இன்சர்ட்டும் பண்ணுவோம். ஓகே, அதாவது இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம், கிரியேட் டேபிள் கிரியேட் டேட்டா பேஸ் பார்த்துட்டோம், யூஸ் பண்ணதை பார்த்துட்டோம், டேபிள் கிரியேட் பண்ணி உள்ளேயும் எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்த்துட்டோம், செலக்ட் பண்ணுறதும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து டேபிளையே, அதாவது நம்மளோட இதையே டேட்டா பேஸையே டெலிட் பண்ணது எப்படின்னா ட்ராப் டேட்டாபேஸ் டெமோ. டேட்டாபேஸ் டெமோ அப்படின்னா நம்ம பண்ண எல்லாமே டெலிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் டேட்டாபேஸ் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டெமோ டேட்டாபேஸ் இருக்கா? கிரிக்கெட் இருக்கு, எம்ப்ளாய் இருக்கு, இன்ஃபர்மேஷன் மைஸ்கில் ஸ்டோர் ஸ்டூடெண்ட் இருக்கே தவிர்த்து நம்மளோட டெமோன்ற டேட்டாபேஸே காணும். அப்படின்னா ட்ராப் டேட்டாபேஸ்ன்றது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும், டெலிட்டிங் தி டேட்டாபேஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், இது வந்து என்னோட டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ என்னோட டேபிள் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட டேபிள் இப்படி இருக்கு. அது உள்ள வந்து வேல்யூ இருக்கு, ஏ இருக்கு, 100 இருக்கு, அங்கே வந்து 5 இருக்கு, 5ன்ற வேல்யூ இருக்கு. அண்ட் தென் இதே மாதிரி இன்னொன்று ஏன் ஆகுதா, சரி ஓகே. இப்போ இப்படி ஒரு வேல்யூஸோட ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இந்த ட்ராப் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணனா எனக்கு எல்லாமே டெலீட் ஆயிரும், எல்லாமே டெலீட் ஆயிரும் ட்ராப் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணோன்னா. ஆஹா, போனது வராதா? அருமைடா, அன்பு இருக்குமே. ஓகே, வர மாட்டேங்குது. அதே நான் என்ன பண்ணுறேன், இப்படி என் டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு சம் வேல்யூ இருக்கு, ஏபிசின்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்படி இருக்கச்சே நான் ட்ரங்கேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கச்சே ட்ராப் டேட்டாபேஸ்க்கு பதில் ட்ரங்கேட்னு ஒன்று இருக்கு. ட்ரங்கேட் பண்ணச்சே எனக்கு டேட்டாபேஸ் ஃபுல்லாக போகாது. டேட்டாபேஸில் இருக்க ரோ காலம்லாம் இருக்கும், உள்ளே இருக்க டேட்டா மட்டும்தான் போகும். அதாவது இது உள்ளே இருக்க ரோ அண்ட் காலம்ஸ் எப்பயுமே இருக்க தான் செய்யும், பட் அந்த உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் என்னோட டேட்டாபேஸ்னா, ட்ரங்கேட் பண்ணச்சே இந்த ஏபிசின்னு இருக்க வேல்யூஸ் தான் போகும். ட்ராப் டேட்டாபேஸ்னா மொத்தமாகவே போயிடும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து கிரியேட்டிங் டேட்டாபேஸ், டேபிள், அதுக்கப்புறம் இன்சர்ட்டிங் வேல்யூஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் எஸ்கியூஎல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.